இப்ப நம்ம அவங்க ஏற்கனவே மறுத்தாச்சு. குர்ஆன் ஹதீஸை பார்க்க முந்தி என்ன மறுத்து விட்டார்கள். அது ஏன் மறுத்தார்கள் என்பதெல்லாம் பெரிய வரலாறு, காரணம் என்ன என்பது. அப்ப மறுத்து விட்டு இப்பொழுது இது வசனம் வந்து விட்டது. இப்பொழுது என்ன செய்வது? என்ன சொன்னார்கள்? இப்ப நாங்க என்ன சொன்னோம்? எங்களோட முதலாவது விதி என்ன? முதலாவது விதி என்ன மறந்துட்டீங்களா? பேசுபவரின் நோக்கத்தை புரிவதற்கு முயற்சித்தல். அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரிவதற்கு முயற்சித்தல். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல என்ன சொல்ல வருகிறார் என்பதைத்தான் நாங்கள் புரிய முயற்சிக்கணும். ஆனா அவங்க இப்ப எப்படி சிந்திக்கிறாங்க? இப்ப அவங்களோட சிந்தனைக்கு மாற்றமா தான் இந்த வசனம் இது. இப்ப அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நம்ம இதுலேருந்து எப்படி தப்புறது? எப்படி அவர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் என்றால், இப்ப இது தெளிவாக இருக்குது, அல்லாஹ் தஆலா வந்தாண்டி இது இப்ப எதிரிந்து எப்படி அப்பா தப்புரை? இப்ப ஒரு விளக்கமோடு சொல்லணுமே. அப்ப இவர்களுடைய நோக்கம் வந்து அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறார் என்பதல்ல இவரத்துல நோக்கம். நம்ம இப்ப தப்புறது அவங்களோட நோக்கம். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? அதுக்கு விளக்கம் கற்பனையை கூட நாம செய்ய முடியாது. அப்படி நம்ம கற்பனை கூட செய்ய மாட்டோம். ஒஜா ரப்புக்கன்னு சொன்னால் உங்களை வளர்த்தவர் வருவார் மறுமை நாளையில. யாரு? ரசூலுல்லாஹ்வை வளர்த்தோர் தெரிகிறாரு. அவர் என்ன மறுமை நாளையில வருவார். யாரு வளர்த்தார்? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கேட்கப்படாது. என்ன ரப்பு என்று சொன்னால் என்ன வளர்த்தான் ஒரு கருத்து தானே, வளர்த்தவன் ஒரு கருத்து இது. அப்ப அந்த கருத்தை தான் இந்த இடத்திலே நாம் கொடுக்க வேண்டும். எனவே நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றார், நபியே மறுமை நாளையும் மலக்குமார்களும் வருவார்கள், உங்களை வளர்த்தெடுத்தாரே அவரும் வருவாரு என்று அதுக்கு ஒரு விளக்கம், புதினமான ஒரு விளக்கம். அப்ப ரப்புக்கு அவங்க என்ன அவங்கள இஷ்டத்துக்கு ஒரு விளக்கத்தை சொன்னாங்க. விளங்குதா? அப்ப இதுதான் நாங்கள் கூடாது என்று சொல்கிறோம். அதாவது இதுல என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் ரசூல் என்ன சொல்ல வருகிறார் என்பதை அவர் புரியவில்லை. மாற்றமாக தாம் எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து தப்புவது என்பதற்காக அவராக ஒரு விளக்கத்தை கற்பனை செய்து சொல்கிறார். அவராக ஒரு விளக்கத்தை கற்பனை செய்து சொல்கிறார்கள். அப்ப எனவே முதலாவது நாம் குர்ஆன் ஹதீஸை அணுகக்கூடிய நேரத்திலே முதலாவது நமது உள்ளத்திலே மிக ஆழமாக பதிய வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் என்ன, அல்லாஹ் ரசூல் என்ன சொல்ல வருகிறார்கள், அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை நாம் கண்டுபிடிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். எத்தனை நிமிஷம் ஈஷா? அன்பார்ந்த சகோதரர்கள், இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு வார்த்தையில வந்து பலவித விளக்கங்களை நாம் விளங்கலாம். இப்ப ரப்புக்கு வந்து என்ன உங்களை வளர்த்தவர் என்று அவங்க விளங்கின மாதிரி அப்படியெல்லாம் விளங்கலாம். நீங்க சொல்ற மாதிரி அல்லாஹ் மட்டும்தான் விளங்க இல்லை என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். நான் ஒரு வார்த்தையை பேசிவிட்டு அதனுடைய வெளிரங்கமான அர்த்தத்தை நீங்கள் விளங்காமல் வேறு ஒரு கருத்தை நீங்கள் விளங்க வேண்டும் என்று நான் நினைத்தால் அதற்கு சில என்ன துணை சான்றுகளை நான் வைக்க வேண்டும். அப்படித்தானே? துணை சான்றுகளை வைக்க வேண்டும். அப்ப அப்படி வைக்காவிட்டால் நான் சொல்ல வரக்கூடிய விடயம் ஒன்று, நான் அதற்கு பயன்படுத்திய வார்த்தை வித்தியாசமானதாக இருந்தால், ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்ல வராரு, அதுக்கு அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன, வேறு கருத்தை தரக்கூடிய வார்த்தையை ஒருத்தர் பாவிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோ. அப்படி செஞ்சால் அவருடைய நிலைமை என்ன? அவருக்கு பேச தெரியாது. அப்படித்தானே? நான் எனது உள்ளத்தில் உள்ளதை உங்களுக்கு சரியான முறையில் எனக்கு வழங்க முடியாவிட்டால், முன்வைக்க முடியாவிட்டால், உங்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியாவிட்டால் அது என்ன, எனக்கு சரியான முறையிலே பேச தெரியாது என்பது அதன் அர்த்தம். அப்படித்தானே? அது முதலாவது விஷயம். இரண்டாவது, உங்களை ஏமாற்றணும் என்பதற்காக வேண்டி நான் என்ன செய்யலாம், மறைத்து பேசலாம். சில விஷயங்களை நான் என்ன மறைத்து சூசகமாக பேசலாம். நான் பேசுறத சரியாக வழங்காம போகணும் அப்படின்னு ஏமாற்றும் நோக்கிலே அவர்கள் அப்படி பேசக்கூடிய இரண்டு பண்புகள் இருந்தால்தான் என்ன நடக்கும், தெளிவாக பேசாமல் வேறு கருத்துக்களில் பேசுவார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய வார்த்தைகளில் அப்படி நிகழ முடியுமா? அல்லாஹ் தஆலா பேச தெரியாதவனா? அல்லாஹ் தஆலா பேச தெரியாதவனா? அவனுக்கு பேச தெரியும். எனவே அவனுடைய வார்த்தை அவன் சரியாகத்தான் பயன்படுத்துவான். முதலாவது என்ன, இதில் அல்லாஹுடைய மூன்று பண்புகள் அவனது வார்த்தைகளில் இப்படி குழப்ப நிலை தோன்றாமல் இருப்பதற்கான உத்தரவாதத்தை வழங்குகின்றன. முதலாவது பரிபூரணமான அறிவும் ஞானமும். பிழையாக டைப் பண்ண பற்றி 10 நம்பர்லாம் பற்றி எப்படி தான் படிச்சோ தெரியும், அது அந்த ஃபோன் ப்ராப்ளம் ஆகி. பரிபூரணமான அறிவும் ஞானமும், பரிபூர்ணமான அறிவும் ஞானமும். இரண்டாவது, அல்லாஹ் தஆலாவுடைய பேச்சு தெளிவானது, பரிபூரணமாக தெளிவான பேச்சு அல்லாஹ்வுடைய. மூன்றாவது, அல்லாஹ் தஆலா இரக்கமும் அன்பும் உள்ளவன். அல்லாஹ் தஆலா சொல்ல வரும் விடயம் ஒன்று அவன் பயன்படுத்திய வார்த்தை வேறாக இருக்குமா? இரக்கமாக உள்ளவன், என்னோட இரக்கமாக உள்ளவன், எனக்கு லேசா எப்படி விளங்குமோ அப்படித்தானே பேசுவார். அப்படித்தானே? உதாரணமாக எங்களை புள்ளையோட நாங்கள் இறக்கமாகிறோம். அப்போ அந்த புள்ளைக்கு எப்படி புரியுமோ அப்படித்தான் நாங்கள் பேசுவோம்.
அப்படித்தானே? ஏண்ட விளக்கத்துக்கு நாங்கள் பேசுவோமா? இல்லை. அந்த பிள்ளைக்கு விளங்காத விதத்திலாம் நாங்கள் பேச மாட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்பாளன். இந்த அடியார்கள் வழிகட்டு போவதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புவதில்லை. எனவே அவன் தெளிவான வார்த்தையிலே அழகான முறையிலே பேசுவான். அவனுடைய அறிவிலும் எந்த விதமான கோளாறும் கிடையாது பிழையாக பேசுவதற்கு. எனவே இவ்வளவு பண்புகளையும் கொண்ட அல்லாஹ்வுடைய பேச்சிலே, அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சிலே என்ன இருக்க மாட்டாது? மூடர்கள் இருக்க மாட்டாது. மூடர்கள் இருக்க மாட்டாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வரக்கூடிய விடயத்தை எம்மால் புரிய முடியும். அதற்கு சில விதிமுறைகளை கடைபிடித்தால் எங்களால் அதனை இலகுவாக புரிந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் முதலாவது விதிமுறையாக நாம் சொல்கின்றோம். அப்ப இரண்டாவது விதிமுறைக்கு நாம் வருகின்றோம். அந்த பாதியில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் மார்க் பண்ணி வைங்க. இன்ஷா அல்லாஹ் கேள்வி பதில் டைமில் அதை உங்களுக்கு கேட்கலாம். அடுத்ததாக இரண்டாவது விதிமுறை, இரண்டாவது விதி மிக முக்கியமான விதிமுறை என்ன? அரபு மொழி, அல்லாஹ் ரசூலின் வார்த்தைகள் அரபு மொழியில் இருப்பதனால் அவற்றை புரிவதற்கு அரபு மொழி அறிவு அவசியம். அரபு மொழியின் ஊடாகத்தான் குர்ஆன் ஹதீஸை நாம் புரிய வேண்டும். நாம் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியில், கடைசி முறை நடந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லுகிறேன், என்ன நமது சமூகத்தில் ஏற்பட்ட நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? தமிழில் இஸ்லாத்தை விளங்கிடுது. விளங்கிச்சா? தமிழ் மொழியின் ஊடாக இஸ்லாத்தை நாம் புரிந்ததுதான் நமது அதிகமானவருடைய பிரச்சனையாக இருக்கிறது. மிக கவலைக்குரிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், சவுதி அரேபியாவிலே 10 வருடங்கள் 15 வருடங்கள் 20 வருடங்கள் எல்லாம் இருந்துவிட்டு செல்கிறார்கள். ஆனால் உருதுவும் பேசுகிறார்கள், அரபு மொழியை பேச முடியாது. ஆனால் எந்த நாளும் குர்ஆன் ஓதுகிறதான், எந்த நாளும் தொழுகிறதான், எந்த நாளும் கிளாஸுக்கு வாரதான், ஆனால் அரபு மொழி தெரியாது. இப்போ எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம். அரபு நாடுகளில் இருந்து விட்டு செல்கிறோம், நமது பிள்ளைகள் ஆங்கில மொழியை தான் படித்துக் கொண்டு செல்கிறார்கள், அரபு மொழி யாருக்கும் தெரியாது. இதைவிட ஒரு கை சேதம் உலகத்தில் எங்கும் இருக்க முடியாது. உலகத்தில் மனுஷன் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு மொழியை அவனும் படித்து அவனோட பிள்ளையும் படிச்சுட்டு தான் வரான். ஜப்பானுக்கு போறாக்கள் ஜப்பான் மொழி பேசுகிறார்கள், அவருடைய பிள்ளைகள் ஜப்பான் மொழி பேசுகிறார்கள். சைனா போறாக்கள் சைனா படிக்கிறார்கள், சைனீஸ் மொழி அவருடைய பிள்ளைகள் பேசுகிறார். அரபு நாட்டுக்கு வந்தால் மட்டும் அது நடக்குது இல்லை. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? சொல்லுங்கள் வாக்க. எனக்கு என்ன விளங்குது என்ன பிரச்சனை? அரபிகள் செய்கிற அநியாயமா இல்லை நாங்கள் செய்கிற அநியாயமா? எங்களோட வேலையை பிடித்தால் எந்த நாள் நாங்கள் செய்கிற தவறை செஞ்சு போட்டு அரபியில வேலை தலைவரை போட்டு அன்பார்ந்த சகோதரி, மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய ஒரு விடயம், மிகப்பெரிய கவலைக்குரிய ஒரு விடயம். அரபு மொழி அறிவு அத்தியாவசியமானது. குறிப்பாக தாவாவுடைய களத்தில் இருக்கக்கூடிய நம்மை போன்றவர்களுக்கு மிகவும் அத்தியாவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது தெரியாவிட்டால் நம்மை பலர் ஏமாற்றி விடுவார்கள், நம்மை பலர் ஏமாற்றி விடுவார்கள். இப்போ அண்மையில் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவர் கிறிஸ்தவர்களோடு அவர் விவாதம் செய்கிறாரு. சிலாக்கள் விவாதம் இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் சில தவறுகள் விடுவது உண்டு. அதில் ஒன்று தான் இந்த எல்லாரோட விவாதம் செய்வது. மார்க்க அடிப்படை அறிவு ஒன்றும் கிடையாது, அரபு அறிவு ஒன்றும் கிடையாது, ஆனால் விவாதம். அதில் ஒருத்தர் விவாதம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறார்கள், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித்தான் இருக்கிறான், உங்களை எங்களோட ஈசா அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ் தான், ஈசா அலைஹிஸ்ஸலாமும் தெய்வம் தான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித்தானே இருக்கிறான், நீங்கள் ஏன் முஸ்லீம்கள் மறுக்கிறீர்கள், எங்க அப்படி சொல்லிக்குது அப்படின்னு கேட்டு பார்த்தால் அவங்க சொல்றாங்க, வசனம் சூரா தௌபாவுடைய வசனம், இத்தஹது அஹ்பாரஹும் வருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹி வல் மஸீஹ் இப்னு மரியம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்ப இந்த வசனம் என்ன சொல்கிறது? அவர்களுடைய குருபார்களையும் அவருடைய சன்னியாசிகளையும் அவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களாக அல்லாத தெய்வங்களாக எடுத்துக்கொள்வார்கள், அல்லாஹ் அல்லாத தெய்வங்களாக எடுத்துக்கொள்வார்கள். வல் மஸீஹ் இப்னு மரியம், மஸீஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் என்ன அவர்கள் தெய்வமாக எடுத்துக்கொள்வார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் தெய்வமாக எடுத்துக்கொள்வார்கள், அல்லாஹ் அல்லாத தெய்வங்களாக அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்ப இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த கிறிஸ்தவர்கள் மின் தூனில்லாஹி வல் மஸீஹ் இப்னு மரியம் இருக்குது. எனவே அல்லாஹ்வையும் ரப்பாக எடுக்கலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ரப்பாக எடுக்கலாம். யாரை எடுக்கக்கூடாது? நமது தலைவர்களையும் குருமார்களையும் தான் எடுப்பது தவறு. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றார்? அல்லாஹ் வல் மஸீஹ் இப்னு மரியம் தானே சொல்றார், அல்லாஹ் வல் மஸீஹ் இப்னு மரியம். எனவே அல்லாஹ்வும் தெய்வம் தான், ஈசா அலைஹிஸ்ஸலாமும் தெய்வம் தான் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். அப்ப இது அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு. இப்போ அவர் கேட்கிறாரு, எனக்கு குரூப் ஒன்று இந்த டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு அவர் அதில் கேட்குறாரு. அப்போ எனக்கு சரியான கவலை,
இவருக்கு இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம இந்த விவாதத்தில் போய் நுழைஞ்சுகிறார். இவருடைய கடைசி நிலைமை எப்படி ஆகுமோன்னு எனக்கு கவலை வந்துட்டு ரைஜா. அப்ப ஏன் அவருக்கு பதில் சொல்ல முடியாமல் போனது? அரபு தெரியாது. அரபு தெரிஞ்சிருந்தால் அதுக்கு ஒரு சின்ன மதரசாவில் ஓதக்கூடிய முதல் வகுப்பு மாணவனும் பதில் சொல்லி விடுவான். மதரசாவில் ஓதக்கூடிய முதல் வகுப்பு மாணவனும் கூட பதில் சொல்லி விடுவான். அந்த இடத்துல மின் தூனில்லாஹி வல் மஸீஹான்னு தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வல் மஸீஹின்னு சொன்னா தான் இவருடைய வாதம் எடுபடும். பாத்தீங்களா, ஒரு கஸ்ரா தான் வித்தியாசம். வல் மஸீஹா வல் மஸீஹி. அப்ப வல் மஸீஹான்னு அல்லாஹ் சொன்னதால அவங்களுடைய வாதம் எடுபட மாட்டாது, கிறிஸ்தவருடைய வாதம். வல் மஸீஹின்னு சொன்னா தான் அவங்களோட வாதம் சரி. அப்ப எங்கேயாவது நீங்க குர்ஆன் ஒன்று கொண்டு வரணும், வல் மஸீஹின்னு சொன்ன குர்ஆன் உண்டு, அது சாத்தியமற்ற ஒரு விடயம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே அரபு மொழி அறிவு கட்டாயம். அப்படி இல்லாவிட்டால் இப்படி எத்தனையோ கிறிஸ்தவர்கள் ஏமாற்றி விடுவார்கள். நாம் இஸ்லாத்தை விட்டு போகாவிட்டாலும் இஸ்லாத்தில் கொஞ்சமாவது சந்தேகம் வரும். என்ன வரும்? இஸ்லாத்தில் கொஞ்சம் சந்தேகம் வரும். இப்படியெல்லாம் சில சந்தேகங்கள் இருக்கிறதுனே, விளங்குதா? அப்படி உண்மையில வரும். இப்ப அரபு உலகத்தில் தமிழ் உலகத்தில் இல்லாமல் இல்லை, அரபு உலகத்தில் முக்கியமான சில பிரச்சாரகர்கள் தாய்மார்களுடைய பிள்ளைகள் நாத்திகர்களாக மாறிட்டார்கள். அரபு உலகத்தில் இருந்து கொண்டே இது நடக்குதுன்னா, தமிழ் உலகத்தில் இருந்து அரபு எங்களுக்கு தெரியாது, குர்ஆனை பார்த்து விளங்க தெரியாதுன்னா என்ன நிலைமை நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. எங்களோட எதிர்காலத்து சந்ததிகளுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் மிக பயங்கரமான, மிக பயங்கரமான. எனவே கட்டாயம் அவர்களுக்கு அரபு மொழி அறிவு கொடுக்கப்பட வேண்டும், அரபு மொழி அறிவு கொடுக்கப்பட வேண்டும். அப்ப எனவே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல வசனங்களில் என்ன சொல்கிறான்? குர்ஆனன் அரபியன், குர்ஆனன் அரபியன், குர்ஆனன் அரபியன், அரபு மொழியிலே குர்ஆனை இறக்கிறோம். ஃபி அரபியும் முபீன், ஃபி லிசானின் அரபியும் முபீன், தெளிவான அரபு மொழியின் இந்த வேதத்தை இறக்கி இருக்கிறோம் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப அதனுடைய விளக்கம் என்ன? குர்ஆன் ஹதீஸை நாம் அரபு மொழி இல்லாமல் புரிய முடியாது. அரபியில அரபுல தான் புரியும். அரபு மொழி தெரியாதனால தான் பல வழிகேடுகள் இஸ்லாமிய சமுதாயத்தில் உருவாகின. அதாவது உதாரணமாக ஹவாரிஜ் கொள்கை தானே, ஹவாரிஜ் கொள்கையில் அவங்கள ஒரு கொள்கை என்ன, அவர்கள் சொன்னார்கள், முத்தஸிலாக்கள் இந்த கொள்கை இருக்கிறது, பாவம் செய்தவர்கள் நரகம் போய் தான் ஆக வேண்டும். என்ன, பாவம் செஞ்சா நரகம் போய் தான் ஆக வேண்டும், அவர்கள் சுவனம் போக முடியாது என்பதாக அவர்கள் சொன்னார். ஆனால் அஹ்லு சுன்னாக்களுடைய கொள்கை என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான். நாடினால் எவ்வளவு பெரும் பாவம் செஞ்சவரையும் இணை வைப்பை தவிர மற்ற பாவங்களை செய்தவர் அல்லாஹ் தஆலா தண்டித்து சுவனம் அனுப்ப முடியும், தண்டிக்காமல் சுவனம் அனுப்ப முடியும். அது அல்லாஹ்வுடைய விருப்பம் என்று தான் அஹ்லு சுன்னாக்களுடைய கொள்கை. அப்ப அவர்கள் அப்படி விளங்கினதுக்கு காரணம் என்ன? அவர்கள் கேட்கப்படல, நீங்க ஏப்பா இப்படி சொல்றீங்க, குர்ஆன் ஹதீஸ்ல இதுக்கு மாத்தமாகிது. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மியாத், அல்லாஹ் தஆலா தனது வாக்குறுதிக்கு மாறு செய்பவன் அல்ல. விபச்சாரம் செஞ்சால் தண்டனை கொடுக்கப்படும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பொய் சொன்னால் நரகம் கொடுக்கப்படும் சொல்றான். அப்ப எப்படி அவனை சோனத்துக்கு அனுப்புற? விளைச்சா எப்படி சோனத்துக்கு அனுப்புற அப்படின்னு அவர்கள் சொன்னார்கள். அப்ப அறிஞர்கள் சொன்னார்கள், இது உங்களுக்கு அரபு தெரியாதவருடைய குழப்பம், அரபு தெரியாதவருடைய குழப்பம். அரபு மொழியில மீஆத் என்று சொன்னால் அல்லது வாது என்று சொன்னால் என்ன, நல்ல விடயங்களை வாக்களிப்பதற்கு தான் சொல்லப்படும், எல்லா வாக்குறுதிகளுக்கும் அல்ல. தமிழ்ல வாக்குறுதிகள் ரெண்டுக்கும் சொல்லலாம், அப்படித்தானே? உதாரணமா நான் ஒருத்தனை தண்டிக்கிறேன்னு சொன்னாலும் அதுக்கும் வாக்குறுதி தான் சொல்லுவோம். என்ன, உங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு தாரங்கன்னாலும் வாக்குறுதி தான் சொல்லுவோம், விளங்கிச்சா? ஆனா அரபு மொழியில் அப்படி அதுக்கு வேற, வாது என்று சொல்றது வேற, வயது என்பது வேற. வாது என்பது வேற, வயது என்பது வேற. வயது என்று சொன்னால் எச்சரிக்கை, வாது என்று சொன்னால் வாக்குறுதி, நல்ல விடயங்களை வாக்களித்தல். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நல்ல விடயம் செய்து அவருக்கு சன்மானம் கொடுப்பதாக சொன்னதற்குத்தான் மாற்றம் செய்ய மாட்டான். நீ தொழுதால் உனக்கு சுவனம் தருவேன் என்று சொன்னால் கட்டாயம் தந்துதான் ஆகுவான், கட்டாயம் அல்லாஹ் தஆலா தந்துதான் ஆகுவான். ஆனால் நீ பொய் சொன்னால் உன்னை தண்டிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னால் என்ன, அதனை கட்டாயம் செய்ய வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. ஏன், அரபு மொழியிலே அரபிகளிடத்திலே ஒரு எச்சரிக்கையை கொடுத்து விட்டு அதனை பொதுவாக எல்லா மக்கள்கிட்டையும் அப்படித்தான். என்ன, நான் உங்களை எச்சரித்த, உங்களை தண்டிப்பேன் என்று சொல்லி போட்டு உங்களை தண்டிக்காம விட்டா என்னது, அது நல்ல விஷயமா மோசமான விஷயமா? நல்ல விடயம், அப்படித்தானே? ஒரு வாக்குறுதியை வழங்கி போட்டு செய்யாம விட்டா தான் தவறு. உங்களை தண்டிக்கிறேன்னு சொல்லி போட்டு தண்டிக்காம விட்டா அது நல்ல விடயம், விளைச்சா? அப்ப எனவே இதனை அவர்கள் புரியவில்லை, இதனை அவர்கள்
புரியவில்லை. அரபு மொழியினுடைய அந்த உரையாடல் அந்த வளமைகளை அவர்கள் புரிந்திருக்கவில்லை. எனவே அவர்கள் அவருடைய மார்க்கத்தை அவருடைய மொழியிலே விளங்கியதன் காரணமாக இஸ்லாத்திற்குள் முஸ்லிம் அந்த அரபி அல்லாதவர்கள் இஸ்லாத்துக்குள் நுழைந்து அதனை அரபி மொழியை சரியான முறையில் புரியாததன் காரணமாக மிக பெரும் தவறுகள் வழிகேடுகள் இஸ்லாத்திலே தோன்றின என்பதை நாம் பார்க்கின்றோம். இதை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எப்படி சொல்கிறார்கள்? அரபு மொழி தெரியாமல் யாராவது அல் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதாக வந்தால் அவருக்கு மக்களுக்கு ஒரு படிப்பினையாக அவரை ஆக்குவேன், அவரை மக்களுக்கு ஒரு பாடம் புகட்டும் விதத்தில் அவர்கள் நடந்து கொள்வேன் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மக்கள் அரபு மொழியை விட்டுவிட்டு இந்த அரிஸ்டோட்டலின் தத்துவ கருத்துக்களில் மூழ்கியதன் காரணமாகத்தான் அவர்கள் அறிவில்லாமல் சென்று மார்க்கத்தில் பலவிதமான வழிகளை ஏற்படுத்தினார்கள். இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஷரியாவில் ஆய்வு மேற்கொள்ளக்கூடியவர் அரபியாகவோ அல்லது அரபு மொழி புலமையில் அரபியை போன்றோ இல்லாவிட்டால் அதனை பேசக்கூடாது. அரபியாக இருக்கணும் அல்லது அரபு மொழியில் நல்ல புலமையாக உள்ளவராக இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அவருக்கு குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லலாம். அந்த தரத்தை அவர் அடையாவிட்டால் குர்ஆனை புரிவதில் மற்றவர்களின் கருத்தை கேட்டு பின்பற்றும் தக்லீதே போதுமானது. நான் போன முறை வந்த நிகழ்ச்சியில் தக்லீதை பற்றி சொல்லுகிறேன், அப்படித்தானே? அதை பற்றி இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லையே. இல்லாட்டி தக்லீது வழிகேடுன்னு ஒரு கூட்டம் வரும். தக்லீத் சில டைம் நேரத்தில் வழிகேடு, எப்பொழுதும் இல்லை என்பதை நாம் சென்ற வகுப்பிலே நாம் பார்த்திருக்கிறோம். அல் குர்ஆன் விளக்கத்தை அறிந்தவரிடம் கேட்காமல் தனது விளக்கத்தில் அவர் நல்லெண்ணம் கொள்ள வேண்டாம். அப்போ அல் குர்ஆனை பற்றி அரபு மொழியில் யாருக்கு தேர்ச்சிகளோ அவரிடத்தில் கேட்டுதான் நாங்கள் விளங்க வேண்டுமே தவிர நாம் சொந்தமாக விளக்கம் செல்வதற்கு செல்லக்கூடாது. மொழிபெயர்ப்பை பார்த்து நமக்கு என்ன நமது ஈமானை அதிகரித்துக் கொள்ளலாம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுதான் அல்லாஹ் தஆலா ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாவிட்டால் தெரிந்த இடத்தில் கேளுங்கள் என்று சொல்கிறார். இதனால் தான் நீங்கள் இமாம்களுடைய நூட்களை எடுத்து பார்த்தால் அவரை குர்ஆன் சுன்னாக்கு விளக்கம் சொல்லும் பொழுது என்ன கவிஞர்களுடைய கவிதைகள் அவருடைய வார்த்தை பிரயோகங்களை எல்லாம் உதாரணத்துக்கு கொண்டு வருவார்கள். உதாரணத்துக்கு அவர்கள் உதாரணமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே பல குர்ஆன் வசனங்களுக்கு விளக்கம் கேட்கப்பட்ட போது அவை அனைத்துக்கும் அவர்கள் கவிதையிலே பதில் சொன்னார்கள். கவிதை, இந்த கவிஞர் இப்படி சொல்லியிருக்கிறார், இந்த கவிஞர் இப்படி சொல்லியிருக்கிறார் என்பதை இன்ஷா அல்லாஹ் பின்னால் அவருடைய அரபி புலமை எப்படிப்பட்டது என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இப்போ உதாரணங்கள் நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன், இப்போ ஒரு உதாரணம் உங்களுக்கு லேசாக விளங்குறதுக்கு. இதனால்தான் சில மக்கள் என்ன சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆன் என்ன சொல்கிறான், சூரத்துன் நிசாவுல ஃபன்கிஹு மா தாப லக்கும் மினன் நிசாஇ மஸ்னா வ சுலாஸ வ ருபா, உங்களுக்கு தேவையான பெண்களை, உங்களுக்கு விருப்பமான பெண்களை இரண்டு பெண்களை அல்லது 3 பெண்களை அல்லது 4 பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப இதை ஒரு மனிதர் எப்படி விளங்கினாரே? சில ஆட்கள் 2 3 5 கடைசியத்தில் 4 9 பெண்களை திருமணம் முடிக்கலாம். என்ன 2 3 5 4, அப்போ மொத்தம் 9 பெண்கள். 9 பெண்களை திருமணம் முடிக்க அல்லாஹ் அனுமதி வழங்கி இருக்கிறான் என்று சிலர் புரிந்தார்கள். இந்த வசனத்தை அறிஞர்கள் சொல்லியிருக்க, இது நான் சும்மா கட்டல்ல, இந்த காலத்தில் சொன்னது விளக்கம் அல்ல, முற்காலத்தில் சொல்லப்பட்ட விளக்கம். நாம் குர்துபி அவங்க தஃப்சீரில் சொல்றாங்க. நினைச்சா அப்ப அவருடைய பிரச்சனை என்ன, அவருக்கு இந்த அரபு மொழியினுடைய வளமை தெரியாது. அரபு மொழியில 9 சொல்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணுமா? அரபு மொழியில 9 சொல்வதற்கு இப்படி சொல்ல மாட்டார்கள். அப்ப இதுல என்ன சொல்ல வருது, நீங்கள் 2 பெண்களை திருமணம் செய்யுங்கள், அல்லது விரும்பினால் 3 பெண்கள், அல்லது விரும்பினால் 4 பெண்களை ஒரே நேரத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் என்பதைத்தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 9 என்று அல்லாஹ் தஆலா சொல்ல வேண்டும் என்றால் இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கு வேறு வார்த்தை பிரயோகங்கள் இருக்கிறது. அவருக்கு அரபு மொழி சரியாக தெரியாது, அதனால இப்படி நடந்து கொண்டார்கள். அடுத்து இன்னொரு விளக்கம் என்ன, பன்றி இறைச்சி தான் ஹராம், அதனுடைய கொழுப்பு ஹராம் அல்ல. இதுவும் புதிய கருத்து அல்ல, முற்காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து தான். நினைச்சா பன்றி இறைச்சி தான் ஹராம், கொழுப்பு ஹலால். காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் லஹ்முல் ஹின்சீர் என்று சொன்னவுடன் இவர்கள் என்ன விளங்கி விட்டார்கள்? லஹம் சொன்னால் இறைச்சி தானே, எங்களுக்கு தெரிஞ்ச அரபு அவ்வளோதானே. விளைச்சா லஹம் என்று சொன்னால் இறைச்சியை குறிக்கும். எனவே கொழுப்பு அல்ல, கொழுப்புக்கு ஷஹம் என்பது வேறு வார்த்தை இருக்கிறது. அப்போ உலமாக்கள் வந்து சொன்னார்கள், இது உங்களுக்கு அரபு தெரியாதனுடைய பிரச்சனை. அரபு மொழியில் லஹம் என்று சொன்னால் கொழுப்பும் உள்ளடங்கும், கொழுப்பையும் சேர்த்துதான் லஹம் என்பதாக சொல்வார்கள், கொழுப்பையும் சேர்த்துதான் லஹம் என்பதாக சொல்வார். ஆனால் ஷஹம் என்று சொன்னால் கொழுப்பு, ஷஹம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினால் அது மாமிசத்தை உள்ளடக்க மாட்டாது.
மாமிசத்தை உள்ளடக்க மாட்டார். எனவே அல்லாஹ் தஆலா இரண்டையும் சேர்த்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை அறிஞர்கள் விளங்கப்படுத்தினார். அப்போ எனவே அரபு மொழியில சும்மா கருத்து மட்டும் தெரிஞ்சும் போதாது, அரபிகள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்றெல்லாம் எங்களுக்கு தெரிந்திருந்தால்தான் இந்த மார்க்கத்தை எங்களுக்கு மிக ஆழமாக புரிய முடியும். அப்படி புரிய முடியாவிட்டால் என்ன, பெரிய அறிஞர்கள் சொல்வதை கேட்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கூட என்னை பொறுத்தவரை கூட இந்த அளவுக்கு அறிவு கிடையாது அரபு மொழியில். இந்த அளவுக்கு அறிவு நமக்கு இல்லை, அறிஞர்களுக்கு உள்ள அறிவு. எனவே நாம் எல்லா பிரச்சனைகளும் இதில் அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், என்ன அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பார்த்து தான் நாம் முடிவெடுப்போமே தவிர சொந்தமாக ஆய்வு செய்யக்கூடிய திறமை அரபு மொழியிலே பல காலங்கள் செலவழித்தாலும் அது ஒரு சாத்தியமற்ற ஒரு